வாழ்ந்தால் பவித்திரனோடு தான் வாழ்வேன் என்று வீட்டை விட்டு வந்து விட்டேன். ஆனால் எனது அப்பா அழுகிறதை நினைக்கும்போது ரொம்பவுமே வருத்தமாக இருக்குது. இந்த அண்ணன் போய் என்ன சொல்லி கூட்டி வருவாரோ தெரியவில்லை. நான் இப்போ என்ன செய்வேன் என்று எனக்கு புரியவில்லை. நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டிய இந்த நேரத்தில் நீ ஏன் முகத்தை தூக்கி வைத்து கொண்டிருக்கிறாய்? கொஞ்சம் சிரிப்பாக இரு, அப்போதான் என் மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். வாடி உன் முகத்தை பார்க்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. நிவேதா, என்ன விலை சொல்லு அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன். என்ன விலை என்றாலும் தருவேன். இந்த அழகை கண்டு வியந்து போகிறேன். ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன். பாட்டு தான் நல்லா தான் பாடுறீங்க. ஆனால் இந்த சந்தோஷத்தை தான் என்னால் கொஞ்ச நேரம் கூட அனுபவிக்க முடியல. எங்கள் வீட்டு ஞாபகம் அப்பப்போ வருது. ஏன் நிவேதா பேச்சை நிறுத்துகிறாய்? பேசு பேசு. நீ பேசுவதை கேட்க கேட்க எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது. இப்படியே பேசிக்கொண்டே இருக்கலாம் போல தெரிகிறது. நாம் கோயில் முன்னாடி நிற்கிறோம். ஆனால் ஏன் மாலையை போட்டுக்காமையே நிற்கிறோம்? மாலையும் கழுத்துமா உன்னை பார்க்கக்குள்ள எனக்கு அவ்வளவோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? நீ என்ன அழகு தெரியுமா? அதற்காக தான் இந்த பாட்டையே நான் பாடினேன். நீங்கள் கூட ரொம்பவும் அழகாக தான் இருக்கீங்க. மாலையும் கழுத்துமா பார்க்க அப்படியே அம்சமாக மாப்பிள்ளை மாதிரி இருக்கீங்க பவித்ரன். எனக்கு புகழ் தான் பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் நீ புகழும் போது சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஒரு சந்தோஷ உச்சத்துக்கு போகிறோம்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ சாமி கும்பிட்டு அடுத்தது எங்கே போய் ரூம் போடணும்னு பிளான் பண்ணணும். என்னை எப்பவும் இப்படி சந்தோஷமாக வச்சுக்குவீங்களா பவித்ரன்? கையில் இருக்கிற காசு இருக்கிறதுலையும் சந்தோஷமாக தான் வச்சுக்குவேன். அப்புறம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பவி, நான் கேள்வி கேட்டனே, நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்க. இப்படி ஒரு கேள்வி என்னை பார்த்து நீ எப்படி கேட்ட? எனக்கு மனசு வலிக்குது. இந்த மாதிரிலாம் கேட்காது. நான் எப்பவும் உன்னை சந்தோஷமாக வச்சுக்குவேன் அப்படிங்கிறதுல உனக்கு என்ன சந்தேகம்? தயவு செஞ்சு இந்த மாதிரி கேள்வி இனிமேல் என்னை பார்த்து கேட்காத. சரி சரி சரி. ஓ மன்னவா, ஓ மன்னவா, வண்ண பூச்சூடவா மன்னவா, ஓ மன்னவா, வா மன்னவா, வண்ண பூச்சூடவா மன்னவா, ஓ மன்னவா. உடனே இங்கிருந்து எஸ்கேப் ஆகணும். மறுபடியும் அவனாவது வந்து குட்டையை குழப்பங்காட்டியும் ஏதாவது ஒரு ஹோட்டல் பார்த்து ரூம் போட்டுற வேண்டியது தான். ஆஹா, என்ன ஒரு சந்தோஷமான தருணம் இது. என் காதல் இப்பொழுது என் கையில். பவித்ரன், நாம் எப்பொழுதும் இப்படியே இணை பிரியாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் என் ஆசை. இப்படியே மாலையங்கழுத்துமாகவே இருப்போமா? இதெல்லாம் ஒரு ஜோக்கா என்ன? முதல்ல பசிக்குது, எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அடிப்பாவி, செலவைக்க ஆரம்பிச்சிட்டாலே. ஒத்த பைசா கொண்டு வராமல் சும்மா கையங்களோட வந்துட்டா. பெரிய தாகிங்கிற நினப்பு. வெறும் கையங்காலோட வந்துட்டான்னு பெருமையாக வேறு இதில் சொல்கிறா. இப்போ என்ன பண்ணுறது? எங்கிட்ட இருக்கிற காசு ஏதோ கொஞ்ச நாளைக்கு வரும். அது வரலும் ஓட்டலாம், அப்புறம் பேசிக்கலாம் என்ன நடக்குதுங்கிறது. இப்படியே இங்கே நின்றுக்கிட்டு இருந்தா எப்படி? எனக்கு பசிக்குதுன்னு சொன்னனே. ஐயோ இல்லைடா,